இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது. தேர்தல் ஆணையம் நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக கோரிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்முலாவை கரூரிலும் அமல்படுத்துகிறது திமுக. பட்டியலில் மக்களை அடைத்து வைப்பதாக புகைப்பட ஆதாரத்தை காட்டி அதிமுக எம்பி இன்பதுரை புகார். தோல்வி பயத்தில் பேசத் தொடங்கிவிட்டது அதிமுக. வாக்காளர்களை அடைத்து வைப்பது தொடர்பான அதிமுகவின் புகாருக்கு திமுகவின் RS பாரதி பதில். அதெல்லாம் கற்பனையில் செய்யப்படுகிற குற்றச்சாட்டு. எப்ப எடுத்தாரு, அதெல்லாம் எவிடன்ஸ் யார் எடுத்தா, யார் வீட்டுல எடுத்தது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்த பிறகு கொடுத்தா நடவடிக்கை எடுக்க தான் போறாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. தோல்விக்குரிய காரணங்களை தேடி அடைய ஆரம்பித்து விட்டார்கள். பாரபட்சமாக செயல்படும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அரசுக்கு விசுவாசமாக வெண்சாமரம் வீசுகின்ற, எடுப்பு வேலை செய்கின்ற அந்த மாதிரி சாபக்கேடு உள்ள அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க, அந்த பயாஸ் பார்த்து கண்டறிந்து அவங்களெல்லாம் நீங்க டம்மி போஸ்ட்டுக்கு நீங்க போடணும். எலெக்ஷன் டியூட்டிலேயே போடக்கூடாது. கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம். காலையில் அண்ணாமலை புகார் அளித்திருந்த நிலையில் மாலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக ஒன்றிய செயலாளரிடம் 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். மாதனூர் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சிக்கியது. இதுவரை 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல். மாநிலம் முழுவதும் 2,106 பறக்கும் படைகள் தயாராக உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழ்நாட்டில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அரசியல் கட்சியினர் பரப்புரை செய்யலாம். பரப்புரைகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே அனுமதி கேட்கப்பட வேண்டும் என்று அர்ச்சனா பட்நாயக் தகவல். நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கு. இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கு ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5,000 கிரவுட் இருக்குன்னா ஆஸ் ஃபார் எஸ் ட்ரிங்கிங் வாட்டர், சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ் லாகும். தேர்தல் அறிவிக்கப்பட்டும் முடிவு பெறாத கூட்டணி. திமுக, அதிமுக இரு கூட்டணிகளிலும் அழுத்தம். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அவசர ஆலோசனை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் கோரி வரும் நிலையில் ஆலோசனை. குழப்பம் விளைவிப்போரின் சதியை முறியடித்து பலமான கூட்டணி அமைத்திருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் தாமே வேட்பாளர் என நினைத்து பணியாற்ற வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். அதிக வெற்றி பெற்று தருவோருக்கே அமைச்சர் பதவி, சீனியாரிட்டி 2ஆம் பட்சம்தான். 234 தொகுதிகளையும் கண்காணிப்பேன் என மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. திட்டமிட்டபடி நாளை மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் என அறிவிப்பு. கூட்டணியா தனித்து போட்டியா என இன்னும் அறிவிக்காத தாவேக தலைவர் விஜய். குழப்பத்தினூடே காத்திருக்கும் தாவேக தொண்டர்கள்.
சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் ஆலோசனை. 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் விஜய் தான் என செங்கோட்டையன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பேச்சு இல்லை என்றும் விளக்கம். உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக தவிக யாருடனும் பேசவில்லை. கூட்டணி பேச்சுகள் வதந்தி என தவிக நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. கூட்டணி ஆட்சி இல்லை. தன்னுடைய பிடியில் உறுதியாக நிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தவிக தலைவர் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில். விஜயுடன் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறிய கே பழனிசாமியின் கருத்தே இறுதியானது என பேட்டி. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் சென்றால் திமுகவுக்கு நன்மைதான். பாஜகவுடன் யார் சென்றாலும் அவர்களுக்கு தோல்விதான் என கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கருத்து. இது எங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா பிஜேபியோட சேர்ந்த யாருமே ஜெயிச்சது இல்லை, திமுகவையும் சேர்த்து சொல்றேன். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தந்தை மகன் பிரச்சனை நாளை சரியாகலாம் என்றும் கட்சியை வைத்துத்தான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. கும்பகோணத்தில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து பயணம். வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். ராஜராஜ சோழனுக்கு நினைவு மண்டபம் அமைக்கவும் புதிய தலைமுறையிடம் கோரிக்கை வைத்த வாக்காளர்கள். கும்பகோணத்தை மாவட்ட தலைநகரமா ஆக்குறேன்னு சொல்லி அரசாங்கத்தில் 100 நாட்களை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாவட்ட தலைநகரத்துக்கான அறிவிப்புகள் எதுவுமே வரல. வருஷம் ராஜராஜ சதய விழாவை தஞ்சையில் எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் இங்கேயும் கொண்டாடுவதற்கு இந்த வருகின்ற அரசும் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேரள சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் பரப்புரை தீவிரம். புதுச்சேரி, அசாமிலும் தொடங்கியது வேட்புமனு தாக்கல். முதல் நாளில் புதுச்சேரியில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. மேற்கு வங்க மாநிலத்தில் தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், முதன்மைச் செயலாளர் மாற்றம். எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள். (2025) ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது ச. தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் புத்தகத்துக்காக அங்கீகாரம். வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது அறிவித்ததற்கு எதிர்வினையாக வாழும் தமிழ் என்னும் இலக்கிய விருதை அறிவித்தார் எழுத்தாளர் ஜெயமோகன். இந்தியாவின் மிகப்பெரிய இலக்கிய விருதாக இருக்கும் என்றும் 1 கோடி ரூபாய் பரிசு தொகை என்றும் அறிவிப்பு. அமீரகத்தில் ஃபுஜைரா துறைமுகம் மீது ஈரான் தாக்கிய நிலையில் கப்பல்களில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தம்.
அபுதாபியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்களில் ஒருவர் உயிரிழப்பு. தொன்னூற்றி 22,700 டன் எல்பிஜியோடு இந்தியா வந்தது ஷிவாலிக் கப்பல். ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க 22 எரிவாயு கப்பல்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம். நாடு முழுவதும் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. பதுக்கல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. வணிக சிலிண்டர் விலை கள்ளச்சந்தையில் 5,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் விமர்சனம். டெல்லியில் உள்ள யமுனை நதியில் வெள்ளை நிறத்தில் ரசாயன நுரை. தொழிற்சாலை கழிவுகள் அதிகரித்ததால் நுரை ஏற்பட்டதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 5 நாட்களில் சவரனுக்கு 3,280 ரூபாய் குறைந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.